Hello students, welcome to Learning Spot. இப்போ எக்ஸாம்பிள் 6.6 பார்க்க போகிறோம். Prove that secant theta by sin theta minus sin theta by cos theta is equal to cot theta. ஓகேங்களா? இப்போ LHS என்ன கொடுத்துருக்காங்க? secant theta by sin theta minus sin theta by cos theta. ஓகேங்களா? இப்போ secant theta அப்படிங்கிறது secant thetaவோட ஃபார்முலா என்ன? secant thetaவை எப்படி எழுதலாம்னா secant theta is equal to 1 by cos theta. ஓகேங்களா? அப்போ secant thetaக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 by cos theta by என்ன இருக்குது? sin theta மைனஸ் sin theta by cos theta. ஓகேங்களா? அப்படி எழுதிக்கிறோம். is equal to இப்போ இங்கே இருக்கிறது டிவைடில் இருக்குங்களா sin theta. sin thetaக்கு அப்போ டிவைடில் இருக்குன்னா இங்கே 1 by cos theta இருக்குது. டிவைட் sin theta பை இங்கே என்னென்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது ஒன்றுமே இல்லை அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம். டிவைட் பை 1 அப்படின்னு. இப்போ இது இந்த டினாமினேட்டர் வந்து மேலே போகும்போது, அதாவது மல்டிப்ளிகேஷன் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா 1 பை காஸ் டீட்டா இன்டூ இங்கே என்ன சொன்னேன்? சைன் டீட்டா பை 1 இருக்குதுன்னு அர்த்தம்னு சொன்னேன். அப்படியே மேலே போணுச்சுன்னா என்ன ஆகுனா நியூமரேட்டர் டினாமினேட்டராக மாறும், டினாமினேட்டர் நியூமரேட்டராக மாறும். ஓகேங்களா? அப்போ 1 பை சைன் டீட்டான்னு எழுதுவோம். ஓகேங்களா? மைனஸ் சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. ஓகேங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதிடுறோம். அதை பார்த்திங்கன்னா 1 பை சைன் டீட்டா காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா பை காஸ் டீட்டான்னு இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இங்கே சைன் டீட்டா காஸ் டீட்டா இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஸோ ஆனால் இங்கே வந்து காஸ் டீட்டா மட்டும் தான் இருக்குது. ஆனால் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற மாதிரியே சேமாக சைன் டீட்டாவையும் இங்கே கொண்டு வரோம். அதே மாதிரி என்ன பண்ணுறோன்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் சைன் டீட்டா பை சைன் டீட்டா வந்து என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா 1 மைனஸ் இப்போ சைன் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா ஆயிரும். ஓகேங்களா? காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா காஸ் டீட்டா சைன் டீட்டான்னு வரும். அப்போ அதை எடுத்து எழுதிக்கலாம். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா இங்கே மல்டிப்ளை பண்ணால் தான் நம்ம இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு பை டினாமினேட்டர் என்ன இருக்குது இங்கே? சைன் டீட்டா காஸ் டீட்டா. இங்கே காஸ் டீட்டா சைன் டீட்டா ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ அது சைன் டீட்டா காமனாக ஒன்று எடுத்துக்கலாம். சைன் டீட்டா காஸ் டீட்டா. ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டீட்டா, அதாவது 1 மைனஸ் சைன் டீட்டா ஃபார்முலா என்னென்னா, அதாவது காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா 1 மைனஸ் சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் டீட்டான்னு வரும். நம்ம இங்கே ஸ்கொயர் அப்படி இருக்கிறனால தான் நம்ம இப்படியே ஸ்கொயர் அப்படியே ஃபார்முலாவில் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவை எப்படி எழுதலாம்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு cos ஸ்கொயர் டீட்டா பை சைன் டீட்டா காஸ் டீட்டா. ஓகேங்களா? இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டாவும் காஸ் டீட்டாவும் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே பேலன்ஸ் மேலே என்ன இருக்குது? நியூமரேட்டர் என்ன இருக்குது? காஸ் டீட்டா மட்டும்தான் இருக்கும். டினாமினேட்டர் என்ன இருக்குது? சைன் டீட்டா. ஸோ இஸ் ஈக்குவல் டு காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. இப்போ காஸ் டீட்டா பை சைன் டீட்டாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா காட் டீட்டா. ஓகேங்களா? அப்போ RHS வந்து காட் டீட்டா. ஹென்ஸ் ப்ரூஃப்டு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.